ஐயா நமச்சிவாய வாழ்க்கையா. நமச்சிவாய வாழ்க. ஐயா எல்லோருக்கும் நமச்சிவாய வாழ்க கண்ணு. ஏன்னா இந்த அவினாசி அப்பர் அங்க இருக்க ஐயாவுடைய செட்ல வெள்ளைய கவுண்டர்னு ஒரு ஐயா, ஒரு அடியார் முன்பின் தெரியாத ஒருத்தர் கூட திருவேடத்தோட கோயிலுக்கு வந்தா அவங்களை எப்படி உபசரிக்கணும்னு கத்து கொடுத்தவர் அடியனுக்கு. கூட்டி போய் ஒரு வசந்த பவன் ஏதோ ஒரு ஹோட்டல் உட்கார வச்சு நெய் ரோஸ்ட் அப்படிதான் வாங்குவார். சாதாரண உணவு வாங்க மாட்டார். சிவனடியார்கள் சிறப்பா சாப்பிடணும், நல்ல உணவு சாப்பிடணும். என்னை யாருன்னே தெரியாது. கோயில் போயினா கருணாம்பியை வழிபட்டு அவினாசி அப்பரை வழிபட்டு அப்புறம் ஐயா இருந்தாரு. எனக்கு எங்க ஆசானம் வந்து யார் பார்த்தாலும் பெரியவங்களை பார்த்தா நமச்சிவாய சொல்லா வணங்கிக்கிறேன்னாரு. வணங்கினேன். எந்த ஊருன்னு கேட்டாரு. இது மாதிரி மேட்டூருங்க, சிவனடியார் சொக்கர் அப்படின்னு. ஓ அப்படியா, மகிழ்ச்சி. ஒரு சிறு வயது சிறு தொண்டனை பார்த்தது மிக மகிழ்ச்சி. சாப்பிட்டு தான் போனோம் அப்படின்னாரு. அவர் பொறிக்கடலை கடை வச்சிருந்தாங்க. அப்புறம் ஐயா சரி இல்லைங்கய்யா பரவாயில்ல, இல்ல இல்ல கடையிலயாவது சாப்பிடலாம் வாங்கன்னு கூட்டி போட்டு நெய் ரோஸ்ட் அது மாதிரி ஆஸ்திரியான் ஆயிட்டோம். இதெல்லாம் எதுக்குங்கய்யா, ஒரு 2 இட்லி இருந்தா போதும்னா. இல்ல இல்ல பெருமான் பெரியவர், நீ இதை சாப்பிடலன்னா அவினாசி அப்பர் உங்ககிட்ட கோவிச்சுக்குவாரு, ராஜா வீட்டு சாப்பாடு சாப்பிடுனாரு. திருவடி அடைஞ்சிட்டாரு. அதனால அவினாசி போனா அந்த அவங்க கடையை கடக்கும் பொழுது எல்லாரையும் பார்க்கும் பொழுது அவினாசி அப்பரை பார்த்தா முன்னால எனக்கு வெள்ளை கவுண்டர் ஐயா அவங்கள. அதுக்கு பிறகு ஒரு 30 ஆண்டு கழிச்சு தாரமங்கல கைலாசனார் கோயில்ல அதுக்கு பிறகு அவரை பார்க்கிற தவம் இல்லை. ஒரு அடியார்கள் எப்படி வாழணும்னா அவினாசியில் இருக்கும் அடியார்களை போல வாழணும். அது காரணம்னா அந்த பல்லக்கு வர்றப்ப விரிப்பாங்க. பவானியில நடக்கக்கூடிய அட்டஜாமத்துக்கு வழிகாட்டுதலா இருந்த அட்டஜாம குழுல மிக முக்கியமானது நம்ம அவினாசி. அங்க வந்துதான் முறையா அந்த தேவராஜனை கூட்டியாந்து இங்க பார்ப்பா பல்லக்கு எடுக்கும் போது இவங்க போல அமைதியா சொல்லிட்டு வரணும். இது மாதிரி விரிப்பெல்லாம் வந்து எங்க அந்த பவானி திருக்கூட்டத்தில் ஒரு பயிற்சி கூடம் அவினாசி திருக்கூட்டம். அதனால அப்படி மிக பெரும் சான்றோர்கள் நமச்சிவாய வாழ்கராஜு. அதனால என்னன்னா அவங்க பார்த்தது எனக்கு ஐயா வந்து அவருடைய நண்பர். அதனால நம் தாய் தகப்பன் நம்ம கூட இல்லைன்னாலும் நம் தாய் தகப்பன் வயதொத்தவர்கள் அங்க இருக்காங்க. தேன்மொழி அம்மா போனா கண்டிப்பா அவங்க கிட்ட ஆசீர்வாதம், நம்ம அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு இணையானது. முயற்சி செய்யுங்க. நன்றிங்கய்யா. அம்மாவோட கிளாஸ்மேட்டுங்கய்யா, அம்மாவோட படிச்ச ஒரு முதல் அம்மா கூடயே சிவ பூஜை எடுத்து பண்ண நம்ம. அதனாலதான் சொல்றேன், இவங்களை பார்த்தா நம்ம அம்மா இப்ப அவினாசில இன்னும் இருக்காங்க. இப்போ நம்ம கடலக்கார ஐயா வந்து காலமாகி 40 ஆண்டுக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரிங்கய்யா. அவர் கடையில் இருந்து ஒரு அடியார், நிர்வாண அடியார், நான் சொல்கிறது 60-70 வருஷத்துக்கு முன்னால், 70 ஆண்டுக்கு முன்னால் ஒரு அடியார் வந்து அப்போ வெளியிடுவாரா 4 ரூபாய் அடித்து அந்த அடியார் கை கொடுத்தாரு. அப்படியே அவர் வாங்கி அப்படியே வீசினார். ரோட்டில் போய் விழுந்துடுங்க. ரோட்டில் இருக்க போகிற வந்து எடுத்தான். அந்த அடியார் அதை பற்றி நினைக்கிறேன். சாமி எந்திரிச்சு நான் அபசாரம் பண்ணிவிட்டு காசு கொடுக்குறது அப்படின்னு கும்பிட்டாரு. அப்படின்னு கையை அசிச்சு போயிட்டாருங்க. அப்போலேருந்து தான் அவர் வந்து அடியார் மேலே இவ்வளோ ஒரு விசுவாசமான உள்ளூருக்குள்ளே அடியான்னு எனக்கே தெரியும். அப்போ நான் சிவபூஜையெல்லாம் வாங்கினேங்க. சிவபூஜையெல்லாம் இன்னைக்கு வந்து நான் சிவபூஜை வாங்கி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் இருக்குங்க. ஆமாம், அடியானுக்கு 87, 60 ஆண்டு இருக்குங்க. 60 ஆண்டுக்கு மேலே நான் அடியான் சிவபூஜை பண்ணது இருந்திருந்தா இப்போ அவர் என்ன விடவே மாட்டார். இங்கே கட்டிச்சாய் பிடிச்சிக்குவார். வீட்டுக்கும் விடமாட்டேன் நீங்கள் இரு அப்படின்னு இருக்க வச்சுக்குவாருங்க. அப்போ ஒரு நல்ல ஒரு ஆன்மா, நல்ல பக்குவமானவர் கவுண்டர். அவர் இன்றைக்கி அவங்களுடைய குடும்பம் இன்றைக்கி அங்கே 3 அடுக்கு 2 அடுக்கு மெத்த கட்டி கீழே அதே பொறிக்கடை, அதே கடலைக்கடை வியாபார விருத்தி.
அவருக்கு வந்து ஒரே மகன். அந்த ஒரு மகன் இன்னைக்கு நல்ல முறையாக அந்த சீரு சிறப்பு இருக்கார். ஆனால் சிவ சிவ விஸ்வாசம் இருக்குது என்னமோங்கிற அந்த அணுகுமுறை அவர் எனக்கு தெரியல. ஆமாங்க, அந்த வாய்ப்பு என்னமோ அந்த குடும்பத்துக்கு குறித்து வைக்கல. அந்த குடும்பத்துக்கு வந்து இப்போ சிறப்பாக மருமக ரொம்ப பக்தி, ஒரே மருமக தான். அந்த அம்மா நல்லா பக்திங்க. ஏதோ அந்த மாதிரி சாமிக்கு செய்கிற மாதிரி அடியார்களுக்கு ஏதோ செய்கிறாரு, இப்போ பண்ணிக்கிறாங்க. அந்த அம்மா மட்டும் மகனுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. மகனுக்கு வரணும், ஆனால் மகனுக்கு மாற்றம் மருமகளுக்கு வந்திருக்குது. அந்த நல்ல சிறப்பு, நல்ல பக்தி, நல்ல நெறி, கருணை, தயவு, தாட்சியம் எல்லாருக்கும் வரைக்கும் போகிறதுக்குல அந்த அம்மாவுக்கு முடிஞ்ச தர்மம் செய்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சிங்கய்யா, ரொம்ப ஒரு சிறப்பான செய்திங்க. சரி, திருவருள் உங்களுக்கு வந்து இவருக்கு தான் பல ஆண்டுகள் என்ன சிரமம் போச்சு வாங்கலை. நீங்கள் வந்து திருவருளை வந்து இவ்வளவு ஈடுபாடு இருந்து இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 60-70க்கு மேலே இருக்குமாடா. இப்போ உங்களுக்கு அந்த திருவருள் ஏதோ ஒரு ஜென்ம வாசனையோ கர்ம வாசனையோ சொல்லுவாங்க. அந்த ஜென்ம வாசனையில் உங்களுக்கு சில தரங்கள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 25 மணி 26 ஆண்டு துவக்கத்தில் உங்களுக்கு அந்த ஒரு ஆன்மார்ப்ப பூஜை உங்களுக்கு எப்படி திருவள்ளுவர் கருணாம்பா அவிநாசி உங்களுக்கு அதை தண்டரில் வேண்டும்னு அவனை கருணாம்பி அவிநாசி மூலமாக வேண்டி. ஐயா லோகநாதன் ஐயா, உங்களுக்கு தாங்க ஐயா லோகநாதன் ஐயா, உங்களுக்கு தான் சொல்கிறாரு. அந்த ஆமாம், அந்த நிலை உங்களுக்கு வந்து நீங்களும் சமயத்தை எடுத்து, சமயம் இருந்தாலே போதுங்க நமக்கு. சமயத்தை எடுத்து காலையில் எந்திரிச்சு உட்காந்து 10 நிமிஷம் அந்த அனுஷ்டானம் பண்ணி எந்திரிக்கும் போது 108 முறை அந்த சிவ பஞ்சாட்சரத்தை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அதோடைய அனுஷ்டானத்தில் இருக்குதுங்க. அந்த 108 முறை சொன்னாலே ஒரு நல்ல ஆன்மா 1008 முறை சொன்ன மாதிரி சிவபெருமானை ஏற்றுக்குவார். அதனால் நீங்கள் அதை செய்யுங்க. உங்களுக்கு 26ல் உங்களுக்கு அதை கிடைக்கொழுவா இறைவனை கருணாமல் பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. சிவாதி சிற்றம்பலம். போச்சுங்களா கைலாஸ் ஐயா, நமச்சிவாய வணக்கங்கய்யா. ஐயா, யாருக்காவது பேசுறாரா மறுபடியும்? ஐயா வேற யார்ட்டாவது நீங்கள் பேசுகிறீங்களா ஐயா? ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்காங்கய்யா? யார்ட்டையும் இல்லையா ஐயா? முடிஞ்சுங்க, அவ்வளோதாங்கய்யா. எல்லோருக்கும் நமச்சிவாய வாழ்க. கேசவனையா, வாழையா மற்றும் அனைவருக்கும் இந்த இறை மாலை வேளை ஒரு நல்ல சான்றோர் அதிபத்த நாயனார். நான் அவருக்கு வச்சிருக்க பேரு அதிபத்த நாயனார். தொழில் சார்ந்து அதிபத்த நாயனாருக்குரிய அன்புடையவர் இவர். தொழிலாளும் குணத்தாலும் அவரை இன்னைக்கு சந்திக்க திருவருள் அவிநாசியப்புடைய கருணை கூட்டியது மகிழ்ச்சி. இன்றைய வகுப்பு ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு. எந்த செயல் செய்தாலும் நீங்கள் செய்யக்கூடியது தர்ம காரியமாக இருந்தாலும் அந்த தர்ம காரியம் பிற்காலத்தில் உங்களுக்கு இடர் உண்டாக்குமானால் அந்த தர்ம காரியத்தை செய்யாதே அப்படின்னு வேதம் சொல்ற. அதற்கு அதே போல நீ கற்கக்கூடிய நூல் எத்தன்மை தாயினும் அந்த நூல் உனக்கு வினைப்பயனை கூட்டுவித்து தீது விளைக்குமாயின் அந்த மந்திரங்களை கூறாதே அப்படிங்கிறார் பெருமான். எனக்கு இது படிச்சப்ப இதனுடைய விபரீதம் தெரியல. ஏன்னா வாழ்வில் வந்து கற்று அவ்வழி வாழ்ந்து நல்லா உதவாங்கி அப்புறம் அதை உணரக்கூடிய தன்மை வந்து பெருமான் என்பால் கொண்ட கருணை அளவு உதைச்சி யாருக்கும் புத்தி சொன்னது கிடையாது. ஏன்னா நிறைய அன்பர்கள் கிட்ட பழகிட்டீங்க. எல்லோரும் சாமிகிட்ட அடியெல்லாம் வாங்கல, ஒரு வளமிக்க வாழ்வுல அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனா அடியனை மட்டும் நல்ல ஒரு சுக்கரனை எல்லாம் வேற லெவல் அப்படி பண்ணி
அப்படியே ஒரு 100 ரூபாய் கட்டை எடுத்துட்டு அப்படியே மதுரையில பஸ் ஸ்டாண்ட் விட்டோம்னா யார் யாரும் இல்லாதமா அவனுக்கு எல்லாம் தூக்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி ஒரு வாழ்க்கை. கிராமமா போய் எங்க அப்பா அப்படி அள்ளி தருவாரு பணத்தை. அங்க போய் இளைஞர் மன்றங்களை எல்லாம் சந்திச்சு பாலடைந்த சிவாலயங்களுக்கு வயரிங் செஞ்சு இலவசமா 5 நாள் டியூஷன் சொல்லி கொடுத்து ஸ்கூல் பாடத்தை, ஒரு நாள் திருமுறை வகுப்பு எடுத்து, ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் பள்ளிக்கூட தூய்மை, ஒரு நாள் மருத்துவமனை தூய்மை, ஒரு நாள் ஆலய தூய்மை, ஒரு நாள் அவரவர்கள் தெரு தூய்மைன்னு வேற லெவல்ல பெருமாள் ஆட்கொண்டார். ஆனா அந்த ஆட்கொள்வதற்கு முன்பாக எனக்கு சோறு கிடையாது. நான் படிச்ச காலத்துல என்னுடைய டிஃபன் பாக்ஸ கொண்டு போனா ஒரே ஒரு நாள் ஒருத்தர் திறந்து பார்த்துட்டு, ஏன்னா மலத்தட்டுக்கு ரேஷன் அரிசி அப்பெல்லாம் கப்படிக்கும். அதுக்கு பிறகு என்கிட்ட எவனுமே பேச மாட்டான். அப்படி ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. இறைவன் நல்லாதான் வச்சுக்கிறாரு அப்பா அம்மா. ஆனா எங்க அத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை பிரசவத்துக்கு எங்க வீட்டுக்கு 10 வருஷம் ஒரு கடன் கட்டி முடிப்பாரு. இது தனியார் ஹாஸ்பிட்டல்ல காட்டினதான் அதுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு அப்பாவுக்கு செய்யணும்னு விதி. அப்புறம் அதுக்கு பிறகு எங்க அத்தையை ஒரு டாக்டர் மிரட்சி முடிக்க விட்டாரு. அடுத்த தடவை பிரசவத்துக்கு நான் வந்தேன். அது பேர் நாமகிரி அம்மா. அடுத்த தடவை வந்தேன்னா நானே உன்னை வச்சு ஓட்டு போடுவேன். குழந்தை பிறக்கிறப்ப செத்து போயிட்டான்னு சொல்றேன். இன்னொரு வரக்கூடாதுன்னு வரும். அப்படியே ஒரு விசித்திரமான அத்தை எனக்கு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் நாங்க படிக்கிற பருவத்துக்கு வரைக்குள்ள கடுமையான வறுமை. ஒரு நாள் எம்பெருமான் தடுத்து ஒரு மாதப்ப சாமி என்ன ஆலயத்தை கூட்டிட்டு போய், நானும் கோயில் போனது போட்டி எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அப்படியே வர எய்த்துலயே என்னுடைய அன்பிற்கிற தோழி ஒரு படத்தை போர்டுல வாங்கி 10 நாள் பிரேயர் ஹால் வச்சு உதைச்சாங்க. அந்த அளவு ஓவியர். அதை வச்சு எல்லா இடத்துலயும் ஏதோ சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுட்டு, கோயில்ல நான் வேற எங்கேயும் இல்லை. அப்புறம் அந்த சிலைகளுக்கு வர்ணம் ஊட்டுதல் இதெல்லாம் செய்யல. நமக்கு அந்த ஒரு 16, 17 வயசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? யாராவது நம்மளை கவனிக்க நோட்டுட்டு இருக்கிறத என்ன ஒருத்தர் கவனிச்சார். அவர் பேரு மாதம். அவர் அப்ப அவர் ஒரு சின்ன ஒரு சொசைட்டில வேலை செஞ்சாரு. 80 ரூபாய் சம்பளம். சோறு கிடையாது அவருக்கு. அம்மா கிடையாது, அப்பா கிடையாது. பெரியம்மா பார்த்து சோறு போட்டு அந்த 80 ரூபாய் சம்பளத்துக்கு பூ வாங்கி எங்க சொக்கனார் போட்டு பட்னி கிடப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நம்ப முடியாத ஒரு அன்பர். அவர் என்னை கூட்டி போனாரு. பெருமான் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு எங்க திருக்கூட்டத்தை எல்லாருக்கும் தெரிஞ்சது 3 திருவாசகம். ஒண்ணு கடையவண்ணேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட. 2வது பாடல் இது சிவபுராணத்துல நமச்சிவாயில 5 வரி மட்டும்தான். எல்லாருக்குமே எங்க ஊர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சதே அவ்வளவுதான். அப்புறம் பாத்தீங்களா வேட்டாகி விண்ணாகி வேற ஒண்ணுமே தெரியாது. அப்புறம் அப்படியே காலம் போச்சு. ஒரு நாள் ஒரு கார்த்திகை கூம்பெண்ணிக்கு எங்க அடியார்கள், எப்படின்னா எங்க அடியார்ல 5 பேரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி. ஒருவருக்கு இப்ப அடியன் இருக்கேன்னா அடியனுக்கு பூ மட்டவில் மலர் பறிச்சிடணும். மலர்ந்த மலர் பறிச்சுட்டு இருந்தா எத்தனை மலர்ந்த மலர் இருந்ததோ அத்தனை நாள் இறை சேவை எனக்கு தரமாட்டாங்க. சட்டை கழட்டக்கூடாது. சிவனடியாருன்னு சொல்லக்கூடாது. சிவபக்தன் கூட சொல்லக்கூடாது. ஒதுக்கி உட்கார வச்சிருவாங்க. அதே போல சந்தானம் ஒரு ஐயா இருப்பாரு. அவரு அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகம் பண்ணவங்கள சல்லடையாட்டம் கை ஜாப்ல தான் தண்ணி ஊற்றுவார். ஏன்னா அங்க பாகினானே எங்க முதல்வர் ஐயா அவரு என்ன பாருன்னா, கவால்னு குடத்துல தண்ணி ஊத்தணும். அது பூவை மலரச்சியரோட சாமி அவ்வளவு மென்மையானவர். என்ன தண்ணி ஊத்துற, சாமிக்கு வலிக்காத ஊத்தும்பாரு. வேற லெவல் அன்பர்கள். அப்படி இருக்கக்குள்ள ஏன்னா என்னுடைய பணி தவிர வேற எந்த தண்ணி கொண்டாந்து வச்சா கூட மறுபடியும் 1 மாசத்துக்கு சட்டை கழட்ட விட மாட்டாங்க. இப்படி ரொம்ப கொடுமை பண்ணிதான் ஆளாக்குனாங்க சாமி. ஒரு கார்த்திகை கூம்பு இன்னைக்கு எல்லா அடியார்களும் திருவண்ணாமலை போயிட்டாங்க. எங்க கோயில குருக்கள் அவர் சுப்பிரமணிய குருக்கள்னு ஒருத்தர், அவருக்கு எங்க தாத்தா தான் போஸ்டிங் போட்டு கொடுக்குறார். அனாதையா வந்தவருக்கு அவரு என்னடா மத்த நாள்ல இந்த அடியார்கள் ஓடி ஓடி சிவனை அலங்காரம் பண்றாங்க, விசேஷ நாள் விட்டு போயிட்டாங்க, நீ இவரை அலங்காரம் பண்ண தண்ணி ஐயா தண்ணி ஆகுது, சும்மா பூ தப்பா பறிச்சிட்டாவே இவங்க உள்ள விட மாட்டேங்கிறாங்க இந்த பெரியவங்க எல்லாம். தண்ணி எல்லாம் ஊத்துனா அவ்வளவுதான், இந்த சாமி கும்பிடுறதும் கேட்டு போயிடும் மாட்டேங்களுக்குள்ள. அந்த ஐயா நான் இருக்கேன்டா ஊத்துறா பாத்துக்கலாம், உங்க அம்மா உங்க பாட்டி கிட்ட சொன்னா பாக்கினா நான் கண்டிச்சுவா அப்படின்னு எல்லாம் பண்ணி
நல்ல நிறைந்த காற்று இன்னைக்கு இந்த பிறவில முதல் முறையா குளிர தண்ணி ஊத்தி 3 பாட்டு தானே தெரியும். அதை பாடிட்டு பார்த்தா அது சாமிக்கு ஓவியர் இல்லையா, நம்ம சாமி அப்படி உருமாலை எல்லாம் கட்டி ஒரு மைசூர் மகாராஜா கெட்டப்ல விபூதி வச்சு ஐயோ வேற லெவலு. எங்க சக்கரார் இன்னொரு அறவேட்டி கட்டிட்டு இருப்பாரு. அன்னைக்கு நீ ஆனா ஒரு மகராச புதுசா ஒட்டுமலை வேட்டி ஒண்ணு கொண்டாந்து கொடுத்தா. எங்க சாமி வேட்டி கிடையாது, எனக்கு கை தையல் அதுக்கு மேல போட முடியாது, அத்தனை தையல் போட்ட வேட்டி கட்டிக்கிட்டு இதை செய்யறேன். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் நடிகர்கள் வந்தாங்க. அதுக்கு பிறகு விசேஷ நாட்கள் அலங்காரம் செய்யற சூழ்நிலை எனக்கு சாமி உருவாக்கு. இப்படி போகக்குள்ள வீட்டுல வருமே என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு நாள் எங்க இடையில நிறைய சம்பவம் வரும், அது அப்படியே ஓவர்லுக் பண்ணி போயிடுறேன். ஒரு நாள் எங்க ஆமிசாமி கிட்ட ஐயா இது மாதிரி தரித்திரமே தீர மாட்டேங்குது, அப்பா சம்பந்திக்கெல்லாம் வட்டிக்கே கொடுத்துட்டு வந்துடுறாரு, வாசல்லே இருந்து கடங்காரம் வாங்கிக்கிறோம், இந்த பாக்குறவங்க எல்லாம் என்ன கேவலமா பாக்குறாங்க, ஒரு நல்ல வேட்டி கூட இல்ல, சாமிக்கு கேட்டே கிடையாது, ஒரு குட்டி சிவராட்டம் ஒரு மண்டபத்துல உட்கார்ந்து இருப்பாரு, என்ன பண்றதுன்னு தெரியல, எனக்கு ஒரே கவலையா இருக்குன்னு. ஒன்னும் பண்ண வேண்டாம், எப்படியாவது ஒரு 50 ரூபா தேடிக்க, நேரா திருவாவடுதுறை போ, அங்க போய் மாசிலாமணின்னு ஒரு சாமி இருக்கும், சாமியார் ஒருத்தர் இருப்பாரு, அவரை பாத்துறாத, சாமி ஒருத்தர் இருப்பாரு, அதை போய் கும்பிட்டு சொகுத்துல பார்த்தேன்னா ஒரு பாடல் இருக்கும், அத ஒரு தடவை மனமுருகி படிச்சுட்டு வா, உனக்கு எல்லா நலன்களும். அப்புறம் போனா எப்படியோ எங்கேயோ பணம் எல்லாம் பெரட்டி, அப்பெல்லாம் 50 ரூபா மிகப்பெரிய காசு, எப்படியோ கடவுள் அருளால பெரட்டிட்டு போயிட்டு திருவாரூர்ல போய் மாசிலா மாணிக்கத்தை பார்த்து அழுது, பின்னால போனா திருமூலர் ஐக்கியமா இருப்பாரு, அவர்கிட்ட போய் அழுது, அங்க 2 வாத்திய கலைஞர்கள் அருமையா வாசிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க பெரிய இதான் நம்ம ருத்ராட்சி மட்டம் வேற மெண்டலாட்டம் தெரியும், நிறைய ருத்ராட்சி மட்டு எவனுக்கும் பயப்பட மாட்டோம், போயாண்டு போறாள் தான். அப்ப நான் சிவனடியார் இல்லையா, அதனால சிவனடியார் வார்த்தைக்கு பொருள் தெரியாது, அது வேற விஷயம். ஊர்க்காரங்களா நாங்க சிவனுக்கு தண்ணி ஊத்தினால எங்களை சிவனடியாருட்டாங்க, நம்ம சிவனுக்கு தண்ணி ஊத்தினா சிவனடியார்னு ஒரு கெத்துல தெரிஞ்சுட்டு இருந்தோம். அங்க போயிட்டு 2 பசங்க அருமையான ஆதர்சனம் பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணு நீங்க இந்த உலகத்துல மிகப்பெரிய நாதஸ்வர வித்வான் ஆயிடுவீங்க, திருமூலர் சொல்லிட்டாரு அப்படின்னு சூப்பரா சொல்லிட்டு அவருக்கு அப்படியே வந்துட்டோம். வந்து பார்த்தா வாழ்வியல் மாறி போச்சு, ஒரு பெரும் செல்வம். நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அப்படி எடுத்து கையில கத்தைய நோட்டை வச்சு எண்ணி கொடுத்துட்டே போனேன். ஏன்னா எங்க அப்பா சார் இவ்வளவு காசு என்ன பண்றேன், எல்லாரும் கொடுறா இல்லாதவனுக்கு பாரு, யாராவது பசியோட வந்தா ஒரு சிப்ப அரிசி எடுத்து கொடுக்குற அளவுக்கு வாழ்க்கை நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் எங்க ஆசான் சொன்னாரு, கண்ணு இனிமே இந்த பதியத்தை பாடாது, ஏன்னா பாடினா மாட்டிக்குது அப்படின்னு. தேவரம் பண்ணா எங்க போய் மாட்டிக்குவோம், தேவரம் தான் இங்க பாருங்க, இங்க பாரு கண்ணு, உன்னை அடியேன் தான் பாட சொன்னேன், நீ பாடுங்க, நல்ல வாழ்க்கை செழிப்பா இருக்க, நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம், என்ன வீட்டுல எல்லோரும் சந்தோஷமா இருக்காங்க, தயவு செய்து இதை பாடுறதை நிறுத்திருந்தார். ஐயா எது சொன்னாலும் செஞ்சிருவேன், இந்த விஷயத்துல கேட்கல. ஏன்னா இந்த பாடல் பாடிதானே எனக்கு பெரும் செல்வம் வந்தது, லக்ஸரி லைஃப், ஒரு பெரிய கம்பெனி ஓனர், எவ்வளவு 45 பேர் நம்ம கம்பெனில வேலை செஞ்சாங்க, வேற லெவலு. அந்த ஈரோட்ல நம்ம பவானி திருக்கூட சரவணன் ஒரு ஐயா இருப்பாரு, இன்னைக்கு ஈரோட்ல இருக்கு, அவர் எல்லாருக்கிட்டையும் இன்னைக்கு பார்த்தா சொல்றாரு, நீங்களா லேட்டா சொக்கரை பார்த்துட்டீங்க, 10 ரூபா கொடுக்குறாரு. அப்பெல்லாம் பவானிக்கு ஐயா 100 ரூபா வச்சுட்டு எல்லா அடையாருக்கும் 100 ரூபா கொடுத்துட்டு போவாரு, நான் ஜாலியா போய் சினிமா பார்ப்போம், நானும் தேவாலாம். இப்படி ஒரு வாழ்க்கை. கம்மன் இருக்க வேண்டியதானே, குருவர்களால் வைத்தபடி இருக்க மாட்டாதமா அந்த சித்த சலனமானும் தினம். போய் சாமிக்கு போய் உட்கார்ந்துட்டு, இடறினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் உடகடல் தொழுதெழுவேன், கடல்தனில் முதோடு கடந்த நஞ்சை மிடனில் அடக்கிய வேதியனே, இதோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே, இன்னருள் அவடு துறையரணி,
இந்த பாடல் வந்து பாடிக்கிட்டே வந்தேன். கேக்குதாங்க ஐயா? ஒவ்வொரு பாட்டுல வாங்கின உதய சொன்னாங்கன்னா புரியும். அது ஒரு என்னாச்சுன்னா திடீர்னு எனக்கு இழப்புணவு வந்துருச்சு. அது முதலடி சாமி அடியத்தை கொண்டு வைக்க முடியாது ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஆசான்ட்ட போய் நான் சொன்னேன்ல பாடக்கூடாது நல்லா தளரினும் எனது உருவத்தை தொடரினும் பாண்டிய முட்டாவில உருப்படையாத நோய் லீசிங் வந்தா அவனை சாமானியமா போகாது. இத கொடுத்துட்டாரே உனக்கு, சரி வீடு அந்த பாடும் அது பாடாத விடுனாரு. அந்த ஒரு பாட்டு பாடுறதில்லை. அடுத்த நாள் மாலினும் சாவினும் போய் வீழினும் உணகளல் வேணல்லேன் அங்கதான் செக் வச்சாரு. நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த அனுபவம் 6 ஒண்ணு ஒரு பெரிய நிறுவனம் தேக்குமர காடுகள் அது இருந்து சென்னை சார்பு நடேசன் எல்லாம் அதுல இருந்தாங்க. அவங்க ரொம்ப வீழ்ந்தப்பட்டவங்க. 1998 நவம்பர் 26 நடேசன் அப்ப நிறைய பேர் அதுல சேர்த்துட்டு இருந்தாங்க. எல்லாம் வந்து பணம் லட்ச ரூபாயில வீடு கட்டி ஒரு 3 மாசம் கூடியிருந்தான்னு நினைக்கிறேன். 3 மாசம் கூட எப்பவும் கேட்க மாட்டேன் அவர்கிட்ட. ஒரு முறை நான் கேட்டேன் கேட்டேன் 5000 வாங்கி நினைப்பேன், செத்தாலும் உன்னை நினைப்பேன், வருத்தப்பட்டாலும் உன்னை நினைப்பேன்னு சொன்னேன்ல. நீ கேட்ட 3 கொடுத்தாச்சு. வாழ்ந்த வாழ்க்கைக்கு இப்ப செத்து போயிட்டாரு. செல்வாக்கான சொக்கர் என்ன ஆயிட்டாரு, காணாம போயிட்டாரு. அப்புறம் ஒரு பொருள் நல்ல பெரும் செல்வ வறுமையில இருந்து பெரும் செல்வம் பெற்று தெருவுல நிக்கிறப்ப ஏற்பட அந்த செத்து போலன்னு ஒரு எண்ணம் வரும். உனக்கு வந்துடுச்சு சரி, இனிமே அதை பாடாத. அடுத்த பாடல போய் பாடு, அது மட்டும் பாடு. நனவினும் கனவினும் நம்பா மனவினும் வழிபட்டு மறவியே நம்மான் புனல் விதி நறுங்கொன்றை போதனிந்த கனலி அனல் பொருள் கையவனே ஆடுமாறு ஒன்று மக்கு இல்லையே உனது அருள் ஒரு வருஷத்து பாடம் ஆச்சுன்னா அப்படியே வாழ்க்கை பழைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்ல நிலைக்கு வந்து இப்படி அந்த ஒவ்வொரு பாடலையும் ஒரு நல்ல நிலைக்கு வந்தா நம்ம குடும்பத்திருமில்ல. அந்த 10 பாடலையும் சரி ஒரு டேஸ்ட் என்னதான் பண்ற எப்படி காப்பாத்துறான்னு தெரிஞ்சு வச்சு அடுத்த பாடலை பார்ப்போம். அடுத்த பாடலை பாடி தும்மலோடரும் இறந்தோடினும் வசூ கிளைமேட் இல்லாத போயிடுச்சு. மாசம் எனக்கு 86ல 16,000 சம்பளம். உடனே காரணம் காட்டி வெளியே முடிக்கிட்டாங்க. அப்படிங்கிறனால உருவாக்குற மாதிரி உருவாக்கி கடைசியில எங்க கம்பெனி என்ன பண்ணி உடல்நல குணமாகி வந்தா மறுபடியும் வேலை கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு சம்பளம் கம்மி, ஆனா மருந்துக்கு அதிகமா மருந்து ஃப்ரீ மெடிக்கல் கொடுத்து காப்பாத்தினாங்க. இப்படி வழி நடுக்க இந்த மாடல் 4 நாளைக்கு வந்து 2 நாள் காப்பாத்து, 4 நாளைக்கு அது போல மாடலை வந்து அப்படியே பாடி பெற்ற அனுபவம். அப்பதான் அருளையா ஏன்னா எல்லாத்தையும் வந்தா இந்த பாடலை பாடி செழுமை வந்தா பாடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக பாடல் பொருள்களை நான் கரெக்டா 8:20 வரம்பு தொடங்கி கரெக்டா 9 மணிக்கு முடிக்கணும்னு ஒரு உறுதி எடுத்திருக்கு. ஒரு மனிதன் எவ்வளவு எந்த அளவு பெருமான் உயர்த்துவார். அடுத்தவங்களே என்ன உதாரம் கட்ட தேவை அடியே திருவுள் கொடுக்கல. ஏன்னா
இது நாளைக்கு போறதுக்கு ஒவ்வொரு வியாபாரத்தின் வரிகளையும் 19 இல்ல 10 போல ஊட்டி ஊட்டி சரி நான் முயற்சி செய்யறேங்க ஐயா. கேட்க மாட்டீங்க சோர்த்திங்கன்னா அம்மா அடிப்பாங்க, கிளம்புறேன் வீட்டுக்கு போயிட்டு டைமுக்கு தூங்கலைன்னா அடிப்பாங்க, சரி கேட்க ஒழுங்கா மாட்டீங்க. ஸ்கூல் போலன்னா உதைப்பாங்க. அந்த மாதிரி அங்கங்க எனக்கு எப்ப இந்த ஆள் மேல கொஞ்சம் ரொம்ப ஒவ்வொரு பட்டு வருதோ அதுக்கெல்லாம் வாய் இருக்க மாட்டேன். ஒரு பதியத்தை படிச்சு வருவாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த பதியத்தை அடியன் வந்து பெரும்பாலான நண்பர்களுக்கு சொல்லும் பொழுது, உங்கள் வீட்டில் வறுமையா, உங்களுக்கு பல்வேறு இன்பங்கள் இருக்கா, செல்வம் வேண்டுமா, நேரா திருவாரூர் போங்க. குடும்பத்திலயும் அப்படித்தானே இருக்காங்க. ஏரியா 2வது குடும்பத்திலயும் அப்படித்தானங்க இருக்காங்க. நம்ம தந்தையார்கிட்டயே நமக்கே வந்து சுத்தமா ஒத்து போக மாட்டேங்குது. இந்த பதிகம் கேரளா நினைச்சு நீங்க கண்ணீர் ஒரு தடவை படிச்சுவாங்க. உங்கள் இந்த மாதிரி வறுமை தொடர்புங்க வந்து அடியனுடைய கிட்டத்தட்ட எந்த பகுதியில 2000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க செழிப்பான நிலை வந்த பிறகு ஐயா அப்படிம்பாங்க, ஐயா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லாடி கண்ணீர்னா அந்த பாடலை படிக்காது. ஏன் படிக்காது? அந்த ஆள் இதுதான் மெச்சரா நம்மளால தாங்க முடியாது. ஏன்னா குடும்பம் தான் தனி ஆளு, நான் ஏதோ பண்ணினேன் இந்த ஆள்கிட்ட வாய் கொடுக்க மாட்டேங்காதீங்க. ஞான சம்பந்த தேவாரம் போது ஒரு கட்சி மாதிரி இணைகளை யாரும் ஆயிருக்க மாட்டாத இது பாதுகாப்பு இல்லாம இருக்கிற ஏழை எளியவர்களுக்கு செல்வாக்கை கொடுக்கும். சரி, அதுக்கு பிறகு நம்ம பாடினோமா அது அவர் செய்யாது. வினைப்பயனை அதிகமா அந்த பல பிறவிகள் செய்த வினைப்பயனை ஊக்குவிப்பாரு. துன்பம் வரும், நோய் வரும், எல்லாரும் வினைப்பயனால் வர்றதானே. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா 2 பாடல்ல அடுத்த கடவுளே உன்னை நான் மறக்கவே மாட்டேனே, நமக்கு கஷ்டத்துல வச்சுதான் ஒரு நியாயமானு கேட்போம். அடுத்ததுல வந்து என்ன பண்ணுவாருன்னா துன்பம் எல்லாம் வந்தாலும் நான் உன்னை கூப்பிடுவேன். அடுத்ததுல என்ன பாரு, செயலில் போனா கூட உன்னை கும்பிடுவேன். அப்புறம் கடுமையான துயரம் வந்தா கூட உன்னை நான் விடமாட்டேன் அப்படின்னு பாடுவோம். அப்புறம் வெப்ப நோய் வந்தா கூட அப்படி வரிசையா பாடி பசியோட இருந்தாலும் பசி இல்லைன்னாலும் நான் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் எல்லாம் பாட பாட என்னாலனா என்னடா இந்த பையன் இப்படியே கேட்டுட்டு இருக்கான், கொஞ்ச நாளைக்கு பெரும் செல்வத்தை கொடுத்து நல்ல ஒரு சக்கரை நோய் கொடுப்போம், ஒரு உப்பு உடம்புல ஏறிடும். இவன் வந்து பசியோட இருக்குள்ள எவ்வளவு நம்மள நினைக்கிறான். பசி இருந்தா தூக்கம் வராது, தூக்கம் வராதப்ப எவ்வளவு நினைக்கிறான்னு அவரு சோதிக்காரு. சோதிக்கல, நம்ம வாயில கொடுத்த ஸ்டேட்மெண்ட டெஸ்ட் பண்ணணும். எதுக்குன்னா இந்த பதிகம் தீர்வு செய்யலாம் சத்தியமா சொல்லவில்ல, மிக நல்லது செய்யும். இன்னைக்கு ஆலோசனை தான் சொல்லுவாரு, யார் தருவார் இந்த அரியாசனம் 76ல நீங்க நானும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இன்னைக்கு நம்ம வாழ்றது சிறுமானம் என்று யார் தருவார்? அப்படி அரிய ஒரு ராஜா கிட்ட போய் ராஜா நல்லா வச்சுக்கீங்க, நல்லா இருங்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ராஜா நீங்க உங்களை விட்டு விலகினா கூட நான் உங்ககிட்ட அன்பு காட்டுவேன்னு போய் ஜெயில போட்டாருன்னு வச்சுக்கேன். எல்லா ஆளாளுக்கு வந்து என்ன பண்ணுவோம், ராஜா மேல பாடல் ஏனோ சாமி இருக்கு. நான் மேற்கொண்டு இதற்கு விளக்கம் சொல்றதா இல்லை. ஏன்னா அவினாசியப்பர் வந்து வகுப்பை தடை செய்யறாரு. பரவரக்கம் பலகாலம் சொன்னேன், பரவரக்கம் ஆராய்மானது உத்தர வந்து இப்படி சொன்னாலும் வந்து நிறைவேற்றாங்க. நீ எப்படி இந்த நமசிவாயத்தின் தீவினை இத்தனையும் சொல்லலாம் தனித்தனியா? எங்களுக்கெல்லாம் கிருப்பா உரையாசிரியர் கொண்டு உரையாசிலாம் பைத்தியமா பிடிச்சுன்னு திட்டவங்க சொக்கரையா ஞானசம்பந்த தேவாரத்தை படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு ஒரே வார்த்தையா சொல்லி போடுவாங்க. இது உழைப்பு இருந்தது கரெக்டா அவினாசிப்பர். சண்முகையா யாரு? முருகப்பெருமான். ஞானசம்பந்தர் யாரு? முருகப்பெருமான். அவர் மூலம் வந்து இந்த சப்ஜெக்டை கட் பண்ணிட்டார். அதனால இது சம்பந்தமா இனிமே வந்து பேச திருவருள் கூட்டு வைக்கவில்லை. நாம் வந்து
அடுத்ததாக நாளை வகுப்பில் என்ன சிந்திக்கலாம்னு சொன்னீங்களா? இன்னொரு 4 நிமிஷம் இருக்கு. என்ன கைலாச கண்டு ஆராய்ச்சி நமச்சிவாய வாழ்கங்கய்யா. சண்முக பெருமான அவினாசி அப்புறம் வந்து கட் பண்ணிட்டாங்கல்ல இந்த சில விஷயங்களை இல்லையா? நமச்சிவாய வாழ்க. உணத்தில் உணர்வேன் உணர்த்தாயில் நாயேன் கணக்கு உணரும் வகைகானேன். உணர்த்தி என்ன இப்ப வறுமையில இருக்கிறவங்க கூட இந்த பதியத்தை படிக்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க கைலாசு. ஆனா அவங்க ஒண்ணு வறுமையில இருக்கிறவங்க செழுமை அடையணும் இல்லையா? ஆமாங்கய்யா. கருத்து பிறரை என்ன நம்ம ஆளுங்க எவனாவது நான் குரு தீட்சை தரனா போய் கால் வந்து கொத்தடிமே சொத்து எழுதி வைக்கிற முட்டா பசங்க நம்மள நிறைய பேர் இருக்கும். அவங்க யோசிக்கிற தரம் தராதரம் எல்லாம் பார்த்து யாரையும் குருவா ஏத்துக்கிறது கிடையாது. 4 பெரிய புராணம் பேசிட்டா அவன் குரு, 4 திருமந்திர வகுப்பு எடுத்தா குரு. இப்படி ஒரு பைத்தியகாரத்தனமான வாழ்க்கையில கடந்த 20 ஆண்டுகளா சாமி சிக்க வச்சிருக்காரு. ஏற்கனவே நம்மளால் உருவாக்கப்பட்டவங்களை நாம திட்டுறதே பெரும் பிரச்சனையே எனக்கு இருக்காது. உங்களை யாருக்கும் சபைக்கு நான் கொண்டு வரல. அதுல இதை சொன்னா பாரு சொக்கரையா உண்மையான சிவனடியா ஒருத்த வந்து இன்னைக்கு காலையில சொன்னான், உன்னை விட சைவத்துல வந்து கேவலமான எவனும் கிடையாது, சிவரகசியத்தெல்லாம் வெளியே சொல்ற அப்படின்னு திட்டிட்டு போனான். இன்னைக்கு ஒருத்தன் 1 மணி நேரம் திட்டினான். அதனால வந்து இந்த பதிகத்தை வறுமையில இருக்க படித்தா கண்டிப்பா மிக பெரும் செழுமை அடையலாம், அதுல மாற்றமே கிடையாது. ஆனா என்னைக்கு நம்ம பாசிட்டிவ் எடுக்கிறத நெகட்டிவ் ஈஸியா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திடணும் இந்த சமுதாயம். அதனால இந்த பதிகத்தை வந்து நம்ம விளக்கம் பார்த்ததை பார்த்துட்டு நாளைக்கு என்ன செய்யலாம்னா பஞ்சலட்சத்துக்குள்ள போலாமா? திருநாவுக்கரசுடைய அந்த மூச்சர் உங்களுக்கு ஓடுது இல்ல பஞ்சாட்சரம், அது சொல்றீங்களா? என்ன கைலாஷ் ஐயா? நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. ஐயா சரிங்க சரிங்க. நம்மளை விட பெரிய நிலையில் இப்போ நான் சாதாரண ஆசாமி எல்லாம் இருக்கு, சாதாரண ஆசாமி எல்லாம் இருக்கு. ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. மந்திரமாவது நீர் அந்த பதிகத்தை கொண்ட விளக்க உரை. நாளைக்கு மந்திரமாவது நீர் எடுத்துக்கலாமா? நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. எதுனாலும் சரிங்க, சந்தோஷங்க ஏன்னா ஐயா. இப்ப கரெக்டா பஞ்சாயத்தை பத்தி தாங்க பேசிட்டு இருந்தாரு. இப்ப நம்ம இன்னைக்கு பேச வந்த தலைப்பு அவினாசியப்பன் சண்முகையாமால வகுப்பு கிராஸ் ஆகுது. இங்க உங்களுடைய அனுபவம் வேறு, என்ன அனுபவம்? அவினாசியப்பன் சண்முகையா மூலம் இதுல நீ நல்லது சொல்றதை எடுக்கிறத இதை படிச்சா இப்படி கஷ்டம் வந்தாலும் பயம் உருவாயிடுச்சுன்னா படிக்க மாட்டோம் இல்லையா கைலாஸ்? அதனால இதை தவிர்த்திருவோம். சரிங்க. நாளைக்கு திருநீற்றை சிந்திப்போமே. சரிங்க. நமச்சிவாய வாழ்கங்க. ஏன்னா இது எதிர்பாராது இல்லையா? நீங்க அங்க போய் சண்முகையாவை பார்த்து சண்முகையா வந்து 4 நல்ல மாற்று சொல்லி நீங்க பேச என்னடா ஏன் சாமி இத்தனை நாள் வகுப்புல எந்த பெரியவங்களும் வந்து குறுக்க வரவே இல்லை தெரியுமா? இன்னைக்கு திடீர்னு அவினாசி அப்புறம் வந்து அவர் பழந்துரை அடியனுடைய மரியாதைக்குரிய வெள்ளை கவுண்டர் ஐயாவுடைய நெருங்கிய தோழர். வெள்ளை கவுண்டர் ஐயாவுக்கு பதிலா சண்முக ஐயா வந்து எனக்கு அறிவுறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனாலதான் மேம்போக்கா ஏதோ ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு வாழ்க்கை கொஞ்சோண்டு பேசிட்டு பேசணும்யா. சரிதாங்களே நான் சொல்றது? புரியுதுங்க. அதனால நாளை திருநீற்றை சிந்திப்போம். சைவத்துல திருநீற்று இயல் அப்படின்னு ஒரு பெரிய புக்கே இருக்கு. திருநீர் எவ்வாறு தயாரிக்கணும், எப்படிப்பட்ட சாணத்தை எடுத்து தயாரிக்கணும், அதை எப்படி பக்குவப்படுத்தணும், அந்த சாணி எவ்வளவு பக்குவப்படுத்தணும், அப்படி நிறைய விஷயம் இருக்கு. அது தெரியாத எருமா மட்டை தட்டி காய வச்சு திருநீர்னு வித்துட்டு இருக்காங்க. அதே 500 ரூபாய்க்கு கிராம். புத்திசாலிங்க தூய வெந்நீட்டர், பால்வெள் வெந்நீட்டர், சுண்ண வெந்நீர், எண்ணெயும் தன் சுண்ண வெந்நீர் அணியத்துல படிச்சு போட்டு கருப்பு நீர் பூசி நெத்தியெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஆக அது முக்கியமானது இந்த திருநீர்னா என்ன, திருநீர் எப்படி தயாரிக்கணும், எந்த திருநீர் அணியணும், பெருமான் அணியக்கூடிய திருநீர் என்ன, நிறைய இருக்கு திருநீர்ல. திருநீர்னா என்னங்கிறது பெரிய கேள்வி.
ஏன் இது மட்டும் இவ்வளவு எல்லா காளிமா மாரியம்மன் கிடா வெட்டுற கருப்பசாமி கோயில் எல்லா இடத்துலயும் ஏன் திருநீரை பிரசாதமா கொடுக்குறாங்களா இல்லைங்களா? நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் திருநீர் தானே பிரசாதமா தராங்க. ஆமாங்கய்யா. அதே போல தீபாவளி மற்ற நேரம் சாமி திருமேனியை பார்த்துட்டுவோம் எல்லாவும் கதை அடிச்சுட்டுவோம். தீபாவளி காட்டுக்குள்ள டேய் அம்மனுக்கு தீபாவளி நடக்கு, விநாயகர் தீபாவளி நடக்கு, முருகனுக்கு பாருங்கிறாங்கல்ல ஜோதி காட்டும் பொழுது. அப்ப எல்லா இடத்துலயும் ஜோதி சிவ வழிபாடு தான் இருக்கு, ஒளிவளர் விளக்கு தான் இருக்கு. அது நிறைய விஷயம் இருக்கு அதுல. அது ஒரு 2-3 நாளைக்கு சிந்திக்கலாம் திருநீற்றை கைலாஷ். சரிங்க நமச்சிவாய வாழ்க. அதனால எல்லோருக்கும் அன்பான திருவுரை உண்டாக. எல்லாமலையின் தந்தை மீனாட்சி திருவடி வணங்கி எல்லோருடைய மனக்குறிகளும் நீங்கி வாழ்வி சகல செல்வ யோகம் மிக்க பெரு வாழ அன்னை மீனாட்சியும் சுகநாதருமான சிந்தித்து திருவரால் இடையிலும் நமச்சிவாய் வாழ்க. அன்பர்கள் ஏதேனும்னா தம்பிக்கிட்ட நம்பர் வாங்கி பேசலாம். நவநீதன் ஐயா நம்பர் வாங்கினீங்களா? பேசவே இல்லை மாவனை ஒண்ணு இருக்கு வரேன் நேர்ல வந்து. நம்பரே எனக்கு வாங்கலைங்க ஐயா, நானே நம்பர் வாங்குறீங்க. நல்ல பழக்கம், வாங்காதீங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நீங்க நம்பர் ஒரு மணி நேரம் பேசி உங்க பழப்பம் இங்க எடுக்கலாம். எனக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன், அதனால யாராவது கிடைச்சா பேசிட்டே இருப்பேன் மணிக்கணக்கா. சொன்னீங்க திருநீல கண்ட படிச்சேன் நைட்டு. சரிங்க, பெருமான் கூட இருக்காரு, கவலைப்படாதீங்க. நலமே நிகழ்மை எல்லோருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் வாழ்க நலம். வெற்றிவேல் முருகனுக்கு அருகலாம். நமச்சிவாய வாழ்கையா. நமசிவாய நமசிவாய நமச்சிவாய வாழ்கையம். நமச்சிவாய வாழ்க சொல்றேன். யாருக்குங்க? உங்களுக்கு. அப்படிங்களா? வா தேனே வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் தேன்மொழி சீரன் சிறப்பாக வாழ்க 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கருணாவை செப்பனை மனமாற வாழ்த்தி வணங்குகிறேன். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. திருச்சியிலும் ஐயா ஐயா நீங்கள் இவர் சாதாரணமான ஆண்கள் நினச்சிக்காங்க. இப்போ பேசணும். முடியுமா?